சத்கிரியாஸ். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சத்கிரியாஸில் நாம் பயன்படுத்துகிற இந்த முறைகள் எல்லாமே ஆன்ஷியன் டெக்னிக்ஸ் தான். இதை சத்கிரியாஸ்னு சொல்லுவோம், சத்கர்மானும் நாம் சொல்கிறோம். நீங்க கர்மானாலும் கிரியானாலும் செயல். இங்கே அது கிளன்சிங், அதாவது தூய்மைப்படுத்தும் செயலை குறிக்குது. நாம அன்றாடம் பயன்படுத்துகிற பாத்திரங்களை அன்னன்னைக்கு கழுவி சுத்தமா அடுத்த நாள் உபயோகப்படுத்துகிறோம். இந்த உயிர் தங்கி இருக்கிற பாத்திரமாகிய இந்த உடலை நாம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் இதுல உயிர் நீண்ட நாள் தங்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். இந்த சத்கிரியாஸ் நம்மளுடைய உச்சந்தலையில இருந்து ஆசனவாய் வரையிலான உடலின் எல்லா உறுப்புகளையும் கழிவுகளை நீக்கி சுத்தம் பண்ணுது. கிரியாஸ்ங்கிறது செயல். ஆனா இங்க சத்கிரியாஸ்ல கிளன்சிங், 6 வகையான கிளன்சிங். தலைக்கு கபாலபதி, கண்களுக்கு திராட்டகா, மூக்கிற்கு நேத்தி, வயிறு தௌத்தி நௌலி, நம்மளுடைய பெருங்குடலை சுத்தம் பண்ணக்கூடியது யோஜிக் இனிமான்னு சொல்லக்கூடிய பஸ்தி. இதுல தலைப்பகுதியை கபாலபதி கிளென்ஸ் பண்ணுது. திராட்டகா அப்படிங்கிறது கண்களுக்கு ஷார்ப்னஸை கொடுக்குது. நேர்த்தி நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை கிளென்ஸ் பண்ணுது. நௌலியும் தௌத்தியும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஸ்ட்ரென்த் பண்ணுது, அதுல இருக்க கழிவுகளை நீக்குது. குடலை சுத்தம் பண்ணக்கூடியது பஸ்தி. ஏற்கனவே கபாலபதி திராட்டகா நம்மளுடைய சேனல்ல வந்திருக்கு, அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த நேத்தி, தௌத்தி, நௌலி, பஸ்தி இத முறைப்படி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நாம தொடர்ச்சியா பார்க்கலாம். ஹத யோகிகளுக்கு இந்த சத்கர்மா கம்பல்சரியா பயிற்றுவிக்கப்படுது. சத்கர்மா ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். இதை இப்போ வரைக்குமே எல்லாருமே சீக்ரெட்டாக தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா, புத்தகங்களில் படித்தோ அல்லது சொல்வதை கேட்டோ செய்யும்போது நிறைய இதில் உபாதைகள் ஏற்படும் அப்படிங்கிறனால முறைப்படியான ஒரு குருவின் முன்னிலையில் அவர் பயிற்றுவிக்கும் போது செய்கிறது தான் சிறப்பு. பல விஷயங்கள், சத்கர்மா போன்ற நிறைய விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். இதை முறைப்படி செய்வது தான் நல்லது. சத்கிரியாஸ் ஃபாலோ பண்றவங்களுடைய நுட்ப உணர்வு அதிகரிக்கும், தியானம் அவங்களுக்கு ஈஸியா சித்திக்கும். சத்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியிலுமே ஈஸி டெக்னிக்கும் இருக்கு, காம்ப்ளிகேட்டட் டெக்னிக்ஸும் இருக்கு. நம்ம அந்த ஈஸி டெக்னிக்ஸை மட்டும் எப்படி ஃபாலோ பண்ணி நம்மளுடைய உடல் கழிவுகளை நீக்கி நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய உயிரையும் பாதுகாப்பது அப்படிங்கிற முறைகளை தான் நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறோம்.